வணக்க மக்களே, வெல்கம் டு யாசாடிஸுங்க சின்னலம்பட்டி. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா டூரிஸ்ட் வேனுக்காக, அதாவது மீனாட்சி அப்படின்ற வண்டிக்காக நம்மள்ட்ட வந்து கேட்டிருந்தாங்க. இது எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்தவாசி அப்படின்ற இடத்துல சசிகுமார் அப்படின்றவர் வந்து கொடுத்துருந்தாரு. இந்த வண்டிக்கான ஆம்பிள்ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 5.2 கான்செப்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ஆம்பிள்ஃபேர். இந்த ஆம்பிள்ஃபேரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத நான் டோட்டலாக நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் ஆம்பிள்ஃபேர் வந்து பொறுமையாக இருந்து வாங்கிக்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி. இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க 12 வோல்ட்டில் ரன் ஆக போகுதுங்க. இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து 12 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 45 டிரான்ஸ்ஃபார்மரில் 20 ஆம்பியர் வந்து இந்த ஆம்பிள்ஃபேருக்காக நான் வைண்டிங் பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது கஸ்டமர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அவங்க ஏரியாலே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கான ரெஃபர் நம்ம தான் கொடுத்துருந்தோம். அவங்கள்ட்டையும் பேசிட்டோம், வைண்டிங் பண்ணுறவங்கள்ட்டையும். ஏன்னா நம்மளுடைய பவர் ஆம்பிள்ஃபேருக்கு எப்படி தேவை அப்படின்றத நம்ம தான் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். அவருமே நம்மள்ட்ட சொல்லியிருந்தார், நீங்களே பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னார். பட் ஆனால் நம்மளால் ஒர்க் எடுத்து பண்ண முடியல. ஒர்க்கு வந்து நம்மள்ட்ட அதிகமாக இருக்குது. இப்போ வரையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய NJW வந்து ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ முன்னாடி கொடுத்தவங்களுக்கு தான் இப்போ ஆம்பிள்ஃபேர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரையும் அடுத்து நம்ம வந்து ஆம்பிள்ஃபேர் வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா நம்ம ஒரு ஆள் தான் பார்க்குறோம், புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் வால்யூமுங்க. இது யூஎஸ்பி மாடல், 2 யூஎஸ்பி மாடல் வேலை செய்யறதுக்காக நான் சுவிட்சு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். மேலே ஏற்றுனீங்கன்னா வீடியோ போர்டு, கீழே இருக்கிறீங்கன்னா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ஆடியோ போர்டு, அந்த மாதிரி கான்செப்ட் தான். இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் வால்யூமு, அடுத்து வந்து சென்ட்ரு 2 சென்ட்ரு கேட்டார். அப்புறம் திடீர்னு இல்லைங்க எனக்கு வேணாம், ஒரு சென்டரே போதும் அப்படின்னாரு. அதனால் ஒன்று டம்மியாக தான் இருக்குது. இந்த சென்ட்ரு வேலை செய்யும், சரிங்களா? இது வந்து ரியரு. அடுத்து வந்து லெஃப்ட் ரைட்டுங்க, சரிங்களா? அடுத்து வந்து பேசிக் ட்ரிபிளு, ஓகேங்களா? அடுத்து வந்து சப்போட வால்யூம் கண்ட்ரோல். 2 சப்வூஃபருக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே வால்யூம் கண்ட்ரோல் தான், சரிங்களா? அந்த மாதிரி கான்செப்டில் தான் இதை நான் பண்ணியிருக்கேன். இந்த சுவிட்ச் எதுக்காக அப்படின்னா, கஸ்டமர் வந்து வண்டியோட நேம் கேட்டிருந்தார். அதனால் இந்த ஆம்பிள்ஃபேர் அந்த சுவிட்சு, பட் இதில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த லைட்டிங் மூலிமா தான், இந்த சுவிட்ச் மூலிமா தான் நம்ம லைட்டை ஆன் பண்ண போகிறோம், ஆஃப் பண்ண போகிறோம், நேமுக்கும் எல்லாத்துக்குமே. இது வந்து ஃப்ரண்ட்டுங்க. இப்போ பேக்கில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ஸ்கொயரும் ஒயரில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது இதில் வந்து ஏசியாக தான் உள்ளே போக போகுதுங்க. டிசியாக வந்து உள்ளே நம்ம ரெட்டிஃபைர் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லாமே ஜாக் மூலியமாக கொடுத்துட்டேன். இந்த வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயரும் ஒயரில் ஆல் ஸ்பீக்கர், அதாவது லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்டர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, இந்த ஒரே கிரவுண்டு தான். இந்த ஜாக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கணும். சப்வூஃபருக்கு 2 சப்வூஃபருக்கு தனியாகவும், அதே போல் இதுக்கு 5 சேனலுக்கும் கிரவுண்டு இது தான். இப்போ இதிலேருந்து எல்லாமே பேசிக்காக நம்ம வந்து லாக் பண்ணிட்டோம். ஃப்யூச்சரில் அடிஷ்னலாக எதுவும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே வீடியோ அவுட் மட்டும்தான், ஆக்ஸ் கொடுக்க முடியாது. ஆக்ஸும் அவர் வேணான்னு சொல்லிட்டார், சரிங்களா? அந்த மாதிரி தான். வீடியோ அவுட் இருந்தால் எனக்கு போதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம வீடியோ அவுட் கொடுத்துருக்கோம். ஃபேன் வந்து பேக் சைடில் வந்து உள்ளே இன்டீரியர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபேனு இந்த சைடு கொடுத்துருக்கேன். இப்போ சைடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மோனோ போர்டு 2 5 சேனலுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேனும், அடுத்து சப்பாம்புக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு ஒரு ஃபேனும், அந்த சைடு ஒரு ஃபேனும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். 3 கூலிங் ஃபேன் 24 வோல்ட்டில் 3 கூலிங் ஃபேன் இதில் வந்து ரன் ஆகிட்ருக்குங்க. ஏன்னா ஒரு பஸ்ஸில் வந்து ஃபுல் ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பேசிக்காக நம்ம பவர் ஆம்பிள்ஃபேரில் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி கரண்ட்டு உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த 15,000 UFல 50 வோல்ட்டில் நம்ம வந்து கெப்பாசிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குனால, ஏன்னா பேட்டரியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி ரன்னிங்கில் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம டவுனாக இருக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் கான்செப்ட் பண்ணியிருக்கேன். யூஎஸ்பி மாடலுக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா தனியாக வந்து SMBS வாங்கியிருக்கேங்க. இந்த SMBSலேருந்து தான் 2 யூஎஸ்பி மாடல் ரன் ஆக போகுது. இது வந்து லைட்டிங்க்கும் ஃபேனுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு SMBSங்க. அதாவது நம்ம போர்டு வந்து வீடியோ போர்டு வந்து அவ்வளோ ரேட்டுங்க. மேக்ஸிமம் வந்து 550 ரூபா பக்கம் வந்துருச்சு. நம்ம அவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம போட்டு பண்ணுறோம். ஏன்னா நம்ம வண்டி செட்டை பொறுத்தவரையும் கொஞ்சம் டவுன் ஆகும், ஏறும், அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம வந்து பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்னா கரெக்டாக நம்ம SMBS போட்டிருக்கோம். இதில் நம்ம டோட்டலாக வந்து நம்மளுடைய ப்ராலஜிக் போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி வேறு லெவலு. இதில் வீடியோ போர்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் போர்டு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பாட்டு கேட்டுக்கலாம், இதில் வந்து படம் பார்த்துக்கலாம். ஏன்னா வீடியோ போர்டு வந்து ரொம்ப நேரம் ஆடியோக்காக ரன் பண்ணக்கூடாது, ப்ராப்ளம் அதிகமாக வரும், அதனால், சரிங்களா? நம்மளுடைய 5 சேனல் வந்து 5 சேனலுக்காகவும்
சப்வூஃபர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீரியோ போர்டை ஃப்ரிட்ஜ் பண்ணி நம்ம வந்து சப்வூஃபருக்கு மோனோ பண்ணியிருக்கோம். 2 மோனோ சரிங்களா. இதில் வந்து 2 சப்வூஃபர் ரன் ஆக போகுது. அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜம்பர் பண்ணியிருக்கோம். ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தார், இதுக்கு ஒரு ஸ்லீவ் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போன வீடியோலேயே சொன்னார். நம்ம அடுத்து நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கலாம், ஓகேங்களா. அவங்களோட விருப்பங்கள் தான். ஜம்பருன்றதோட நான் இதுக்கு வந்து காயிலுக்கு யூஸ் பண்ணுற வயர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது அந்த எண்டில் மட்டும்தான் சுரண்டி விட்டு சால்டர் பண்ணியிருப்பேன். இது பக்கத்தில் போய் 2 ஜாயின் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, எந்த பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம், சரிங்களா. இப்போ வந்து ஆடியோ சிக்னல் வயர்லேருந்து பவர் ஆம்பிளிஃபையருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வயர் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா குவாலிட்டியான வயரு. அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பை கம்பெனியோட தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் வீடியோவில் காமிக்கிறேன், பார்த்துக்கங்க. அப்பைன்னு தான் இருக்கும். நம்ம வந்து வேறு கண்ட்ரோல் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம ஒரு பொருள் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா காசுக்கு தகுந்த பொருள் தான். கண்டிப்பாக இப்போவும் சொல்கிறேன், காசுக்கு தகுந்த பொருள் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் கஸ்டமர் நேம் கேட்டிருந்தார், அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். வயரிங் எல்லாமே கசகசன்லாம் இருக்காதுங்க, எல்லாமே சீல்டு வயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதே போல் நம்ம ஆடியோ போர்டுக்கும் சரி, நம்மளுடைய பவர் ஆம்பிளிஃபையர் ரெக்டிஃபையர் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராலஜிக் போர்டு ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் வயர் தான் அடித்து பக்காவாக பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துலையும் சிலிவு இல்லாமல் பண்ண மாட்டேன். அதே போல் மேக்ஸிமம் அனபாண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். 2 ஃபேனுக்கு மட்டும்தான், சைடில் இருக்கிற ஃபேனுக்காக நான் அனபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி கேபிளுக்கெலாம் நான் அனபாண்ட் யூஸ் பண்ண மாட்டேங்க. கீழே வந்து நீங்கள் ஆம்பிளிஃபையர் போர்டை நீங்கள் மேலே ரிமூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பக்காவாக ரெடியாகி வெளியே வந்துடும். ஏன்னா ரீஒர்க் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு ஈஸி. நான் 24 வோல்ட் ஃபேன் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 24 வோல்ட் ஃபேன் தான் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக 12 வோல்ட் கொடுத்தீங்கனாலே பக்கா ஸ்மூத்தாக ஓடும். கூலிங் பர்பஸும் பக்காவாக இருக்கும். நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்ச வரையும் பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கார்னரில் ஒட்டி வைக்கிறீங்க, எப்படி கூலிங் சிஸ்டம் ஆகும்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக ஆகுங்க, நீங்களும் பாருங்கள், வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஏன்னா ஹோல்ஸ் வந்து சைடில் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து ஏர் கம்மியாக போகும். நீங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கு தனியாக முன்னாடி தள்ளி வைக்கலாம்ல, வேறு மாதிரி வைக்கலாம்லாம் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பேசிக்காக நான் எல்லாமே டோட்டலாக நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக மேலே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் பொறுமையாக இருந்து வாங்கிக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க, நான் பண்ணித்தரேன். அதே போல் நம்பிக்கை இருந்தால் மட்டும் எனக்கு ஆர்டர் கொடுங்க. இல்லை லேட் ஆகும், ஏமாற்றிடுவாங்க அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு ஒரு துளி அளவு இருந்தால் கூட என்னை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம். உங்கள் பேமெண்ட்டுக்கு சரியான ஒரு ஆம்பிளிஃபையர் கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பாய் மக்களே.